நாம் எல்லாரும் தயவாக எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக நான் ஒரே ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்களை லீட் பண்ணுறதுக்கு வரல, நானும் என் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறேன். ஆமென். ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, நான் இந்த பக்கமாக திரும்பி நிற்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து நிற்கிறீங்க, அவ்வளோதான். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நாம் உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் ஆராதனை வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்ய போகிறார். இஃப் யூ பிலீவ் நம்புறீங்களா? If you believe, you will see the glory of God. Amen. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. Amen. Hallelujah. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரே உம்முடைய வல்லமையுள்ள கரம் இந்த நேரத்தில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். உயிரோடு எழுந்த உம்முடைய வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியிலே இயேசுப்பா நீர் இறங்கி வருவீராக. உம்முடைய பிரசன்னத்தின் கரம் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். Thank you Father Lord. எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். Jesus Father Lord Ramahashe. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். Once again, உயிரோடு எழுந்தவரே. Yes, Father Lord, we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. ஹல்லேலூயா ஹோசனா. சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசனா. Yes Father Lord, we worship you. Hallelujah, Hosanna. Oh, Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே மரணத்தை ஜெயித்தவரே. Yes Father Lord, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே. Yes Father Lord, we worship you. உம்மை ஆராதனை செய்கிறோம். Thank you for your glorious presence, Father.
சொன்னதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடைசியா நீங்க மாத்திரம் சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசனா Thank you, Father Lord. Thank you, Father Lord. Oh, we worship you, Father. We பிரசன்னத்தினாலே கர்த்தரை நிரப்புவீராக. Thank you, Father Lord. புதிய நாளுக்குள்ளாய் கர்த்தர் இந்த நாளை எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். Amen. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. எல்லாரும் உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி Amen. புதிய நாளுக்குள்ள எங்களை இந்த நாளில் கர்த்தர் நடத்தி செல்வீராக என்ற ஒரு வைராக்கியத்தோடு கூட நாம் பாடுவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. எல்லாரும் சொல்லலாமா சத்தத்தை வைத்து? புது கிருபை தாரும், புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். சொல்வோமா? ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், வாழ்க்கையின் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை, புது கிருபை. Yes, Father Lord. புது பலனை உற்சாகமாய் கரங்களை தட்டி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை வாஞ்சாக்கியமா. புது கிருபை, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. Amen. எல்லாரும் கரங்களை உயர்த்தி
சொல்லுங்க Glory of the Lord is coming upon you. தகப்பனே Joy of the Lord is your strength. நன்மைகள் செய்தீரே நன்றி Yes, power of God is moving. Anointing comes upon you. Receive the anointing for healing. Shari for washing. நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே பாடுவோம் பரஷே பாபா ஸ்ரீ பாபா லதரா ஷேஹா சரலா பாபா மஹதுர் Glory of the Lord is coming. Glory, glory, cloud. ஷேஹா சரலா Glory, cloud, glory, cloud. பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தி நன்றி நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே ஓ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்தீரே Thank you, Father. பரிசுத்தரை நாங்களுமே வரவேற்கிறோம் உடைய பிரசனத்தினாலே கர்த்தரை நிரப்புவீராக ஆமென். பெருமையா இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் பரிசுத்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இறங்கி நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். Yes, Father Lord. We welcome you, Holy Spirit. Rababa. Glory, glory, glory. Glory, 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 glory. சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா சொல்லுமா கல்வாரி கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே சொல்லுமா அக்கினி மதில் நீரே ஆறுதல் மழை நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நீரே இக்கட்டில் துணை நீரே இருளில் வெளிச்சம் நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்
கொண்டாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, ராஷே நன்மைகள் செய்தீரே. சொல்லுவா நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தி. எல்லாரும் உற்சாகமாக நன்றி. நன்றி தகப்பனே, ரபாபாபாசே நன்மைகள் செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை வருவேன். பரிசுத்த ஆவியானவரை நாங்களுமே வரவேற்கிறோம். ஓ we welcome Holy Spirit. we baba mama mama mahashe baba mama rahatharalana we kaba mama darashe baba mama darahaturu. தெய்வீக பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வரும்படியாய் thank you father lord. amen. ஒரு சில மணி துளிகள் மாத்திரம் நாம் பரலோகத்தின் உன்னதமான ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை தொழுது கொள்வோம். ஆமென். பரிசுத்த தெய்வமே, எங்களோடு கூட பேசுவீராக. அப்பா, உந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் கர்த்தரை எங்களை அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். உள்ளே அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. உடைய மகிமையை கர்த்தர் இந்த நாள் எங்களை காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். ராஷே உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். சொல்லுவோமா எல்லாரும்? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த ரத்தனத்தாலே தூய்மை ஆக்கிடும். உம் பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவிடும். என்னை கழுவிடும். உள்ளே அழைத்து செல்லும். எல்லாரும் சொல்லலாமா? உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் ஆண்டவரே. உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உம் மகிமை காண்பித்திடும். உம் மகிமை காண்பித்திடும். உம்மை போல் மாற்றிடும். உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் பிரசன்னத்தால் உள்ளே அழைத்து செல்லும். என்னை உள்ளே அழைத்து செல்லும். உந்தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என் நேசருடையவன். எல்லாரும் சொல்லலாம், நான் என் நேசருடையவன். என் நேசர் என்னுடையவர். நான் என் நேசருடையவன். என் நேசர் என்னுடையவர். சொல்லலாமா எல்லாரும்? நான் நேசருடையவன். நான் என் நேசர் உடையவன். என் நேசர் என்னுடையவர். சாரோனின் ரோஜா, சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி,
இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர். சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. இவரே என் நேசர், இவரே என் சிநேகிதர், இவரே என் பிரியமானவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இவரே என் பிரியமானவர். சொல்லுமா? இவரே, இவரே என் பிரியமானவர், இவரே என் பிரியமானவர். நான் என் நேசருடையவன், என் நேசர் என்னுடைய. ராஷேபா. Thank you Father Lord, thank you Father Lord. கடைசியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. கடைசியாய் Thank you, Lord. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. எல்லாரும் சொல்லலாமா? கடைசி ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஓ ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தான். Thank you Father. பரிசுத்தரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வீக பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து நம்முடைய வல்லமையுள்ள கரமைகளை ஆளுகை செய்வதாக நீர் எங்களை நேசிக்கிறதற்காக நன்றி. Thank you Father Lord. Faith can invade the law of time. காலம் என்னும் சட்டத்தை விசுவாசம் என்னும் சட்டம் மேற்கொள்ளும். The law of time can be broken or overridden by the law of faith. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, the law of faith என்பது அது ஒரு பெரிய சட்டம், அது பரலோகத்தின் சட்டம். The law of faith is the most powerful thing on this earth. Sermon on the Mountல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றது, the main theme is the law of faith. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். எந்த பிரமாணத்தினால்? which law? by the law of works or by the law of faith? தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது he was operating by the law of faith. Law of faith is based on obedience to God's word. விசுவாசம் என்னும் சட்டம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் செயல்படும். தேவன் சொல்லியிருந்தார், 10 கட்டளையை ஆதாமுக்கு தேவன் கொடுக்கவில்லை, ஒரு கட்டளையை கொடுத்தார். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்தார்? எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், ஒரு மரத்தின் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசியாதே என்று சொன்னார். அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் மீறின உடனே கிரியை சட்டத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கிரியை சட்டத்தில் தான் இருக்கிறோம். பிள்ளைங்களை என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும், உயர்ந்த படிக்கணும். எதுக்கு? டு ஆப்ரேட் த லா ஆஃப் ஒர்க்ஸ் பவுண்ட் பை த லா ஆஃப் டைம். கிரியா பிரமாணம் காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எதுக்கு படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள? படிக்காமலே அரசாங்கம் எல்லாருக்கும் 30,000 ரூபா கொடுக்குன்னா பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்களா? அப்படி அரசாங்கம் தரதில்லை. அதனால தான் நம்ம பிள்ளைங்களை படித்து வேலைக்கு அனுப்புகிறோம். We are trained under the law of works subjected to the law of time. ஆதாமுக்கு அப்படி இல்லை.
ஃப்ரீலான்ஸ், ஒன்றும் செய்ய வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏவாள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. போய் பழத்தை பறிக்க வேண்டிய சாப்பிட வேண்டியது. ஆனால் என்னைக்கு மீறினானோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமி சபிக்கப்பட்டது, உன் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விழும்படி நீ வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். Adam, who was operating in the law of faith under God's commandment, fell into the law of works. கிரியா பிரமாணத்துக்கு விழுந்து விட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாமும் கூட லா ஆஃப் டைமில் தான் இருக்கோம். லா ஆஃப் டைம்னா என்னது? நிமிடங்கள், வினாடிகள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள், இதெல்லாம் லா ஆஃப் டைம். என் வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் கற்றுத்தந்தது காலம் என்னும் விலையேறப்பட்ட சொத்து. காலம் உனக்கு அடிமையாக இருக்கட்டும். ஆதாம் அந்த கிரியா பிரமாணத்தில் விழுந்து போனான், விசுவாச சட்டத்தில் இருந்து. லா ஆஃப் டைம் imprisoned mankind. Man is not shaped for the law of time, man is shaped for the law of faith. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி வரைக்கும் law of time was dominating me. ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து I moved from law of time to law of eternity, endless time. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். முதல் காரியம் என்ன செய்தார்னா, when you break the law of time, what will happen is you move into supernatural. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். முதல் அற்புதம் என்ன? கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம். தாயார் வந்து சொல்றாங்க, எப்பா மகனே, அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டது. அப்படியா? 6 கச்சாடிகளில் தண்ணியை ஊத்துங்க, தண்ணியே திராட்சை ரசமாக மாறு. தண்ணி மாறாது. அவர் என்ன சொல்றாரு? மை டைம் ஹஸ் நாட் கம், மை டைம் ஹஸ் நாட் கம், என் காலம் வரவில்லை. அப்படின்னா law of faith is based on revelation. வெளிப்பாட்டின் அறிவு, வெளிப்படுத்துதல். வசனத்திலிருந்து கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த you grow in the law of faith. என் வேளை வரவில்லை என்று இயேசு சொன்னதுக்கு அர்த்தம் என்னவென்றால், பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் என் வேளை வரவில்லை, பரலோகம் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த பரலோகம் அனுமதி கொடுத்தவுடன் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இயேசு தம் முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். when you break the law of time, the glory will come. மகிமை வரும். காலத்தின் சட்டத்தை உடைக்கும் பொழுது மகிமை வரும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், you have to break the law of time. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கனடா தேசத்தில் ஃபெர்கஸ் என்ற இடத்தில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு அங்கேருந்து பீம்ஸ்வைல் போனோம், 150 கிலோமீட்டர். மார்க்குங்கிறவர் ஒரு பெரிய போட் பெருசு ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போகிறார். டெம்பரேச்சர் -15. நான் தான் ஏசி ரூமில் இருக்கேன். கனடா எங்கே குளிர போகுது, நம்ம ஏசி ரூம் உடையா அப்படின்னு நினச்சிட்டு வார்ம் க்ளோத்திங் எடுத்துகிட்டு போகல. -15 degrees. நடுங்குறேன். அவர் வச்சுருக்க கோட்டெல்லாம் என்னையமா 2 ஆள் அந்த கோட்டில் வைக்கலாம், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. காலில் வந்து ஃப்ராஸ்ட் பைட் உண்டாகும், அதுக்கு ஷூ போடணும். என் சைஸ் 7, அங்கே இருக்க ஷூவெல்லாம் 10. எப்படி நான் போடுறது? ஒரு ஷூவும் போட முடியல. நான் பார்த்தேன், கிறிஸ்மஸ் கார்டில் தான் மரத்தில் வெள்ளை, வீடில் வெள்ளை பார்த்துருக்கேன். உண்மையிலே எங்கே பார்த்தாலும் வெள்ளை, வேறு எதுவும் பார்க்க முடியல. மரம் வெள்ளையாக இருக்குது, வீடு வெள்ளையாக இருக்குது, ரோடு வெள்ளையாக இருக்குது, எல்லாமே வெள்ளை. நான் சொன்னேன், அவ்வளோதான். கனடா நாட்டில் -15 செத்த உடனே மனைவி கூட டாட்டா சொல்லாமல் போகிறோம். அப்பா என்னை இதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? குறைய டாலரை வச்சுட்டு தான் சுற்றிருக்கேன். அப்போது கடைசியாக ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது என் மணி பர்ஸில் இருந்தது $100 பில். அவங்க சொன்னாங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும் அந்த வசனத்தை பேசிட்டு, ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, உன்கிட்ட எவ்வளோ இருக்கையோ அவ்வளோத்தையும் கொடு, அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அவையானவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ வச்சுருக்க? $100 போடு. அதை $100 போட்டுட்டு இன்னும் 15 நாள்
நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார்கிட்ட கடன் வாங்குவேன், யார் கடன் தருவா? ஆண்டவர் சொன்னார், போடு. ஆண்டவர் சொன்னதை தெளிவாக கேட்கணும். லாஜிக் சொல்லும், செய்யாதன்னு சொல்லும். போ லாஜிக் அப்படின்னு தள்ளிட்டு செய்யணும். $100 எடுத்து போட்டேன். எம்டி மணி பர்ஸ் போட்டு முடித்த உடனே ஒரு கனேடியன் லேடி பின்னால் இருந்து முதுக தொட்டாங்க. என்னம்மா, வாட் யூ வாண்ட் அப்படின்னு. she said, what is the spelling for your name? உடனே நான் சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு விக்டர் ஞானராஜுக்கு ஸ்பெல்லிங் தெரில. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன். she took a check book, wrote $500, போட்டு 5 நிமிஷத்தில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில், மிரியம் ஹெல்மன் கான்ஃபரன்ஸ், வாஷிங்டன் டிசியில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், எல்லா பாஸ்டரும் சூட் போட்டிருக்காங்க. ஷூட்டு டைஸ் டிப் டாப்பாக 300 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லோரும் 6 அடி 3 அங்குலம், 6 அடி 2 அங்குலம். என்னை பார்த்த உடனே அந்த டைம் டேபிள் போடுறவங்க, இவர் பேசுகிறத நம்ம பாஸ்டர்ஸ்லாம் கேட்பாங்களா? சஃபாரி போட்டிருக்காரு, ட்ரெஸ் கோடு இல்லை, இவரை சாப்பாட்டுக்கு அப்புறம் போடலாம், பாதி பேர் வரமாட்டாங்க. சரி போடு. என்னை ப்ரைம் டைமில் போடுறது மாற்றி சாப்பாடு டைமில் போட்டான். சாப்பிட்டு முடித்து வந்தோடனே 1 ஹவர் பார்த்தா காலையில் இருந்த 300 பாஸ்டரில் 100 பேர் தான் இருக்காங்க. பிரசங்கம் பண்ணேன். ஐ வாண்டட் டு ப்ரே பாஸ்டர்ஸ், சம் பாஸ்டர்ஸ்க்கு. ஸ்டேஜில் நின்றுட்டே தொட்டேன். தரையில் நின்றுட்டு தலையை தொட முடியாது, ஹைட் இல்லை. ஸ்டேஜில் நின்று தொட்டேன். அந்த கோட் ஷூட் போட்டு பாஸ்டர்ஸ்லாம் தரையில் உருண்டான். கர்த்தர் அந்த காரை அப்படியே தூக்கி 70 கிலோமீட்டர் தள்ளி பீம்ஸ் வயலில் கொண்டு போய் விட்டார். சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நான் சர்ச் கேம்பஸில் இருக்கேன். சர்ச் பூட்டியிருக்கு. பாஸ்டர் அந்த நேரம் தான் வருவாங்க. அன்னைக்கு நடந்த அற்புதம். அந்த டிரைவர் சொன்னார், இந்த காரை நான் உனக்கே தந்துடுறேன். 70 கிலோமீட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு இந்த கார். பைபிளில் தான் படிச்சிருக்கேன். பிலிப் வாஸ் டேக்கன். இது ரியலாக நடந்தது. இந்த காரை நீ எடுத்துக்கணும். நான் சொன்னேன், இந்த போட் காரை நான் போனேன்னா அவ்வளோதான், எல்லாரையும் அடிச்சிடுவேன், எங்கள் தெருக்குள்ளேயே நுழையாது, இது நீயே வச்சுக்கப்பா, ஓல்ஸ் மொபைல் காரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஐ ப்ரோக் த டைம். மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் யூஆர் ஆல் அண்டர் த லா ஆஃப் டைம். என்ன டைமுக்கு வேலை பார்க்கணும், என்ன வேலை கிடைக்கும், இந்த சம்பளம் காணலை, அடுத்த இடத்துல வேலைக்கு போட்டிருக்கேன், யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் டைம். அதனால் அவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதுதான் லா ஆஃப் ஒர்க்ஸ். எண்ணத்தை சாப்பிடணுமானா என்ன செய்யணும்? லா ஆஃப் ஒர்க்ஸில் போய் வேலை செய்யணும். இதெல்லாம் கவலைப்படாதுங்கப்பா. தேர் இஸ் அ லா ஆஃப் ஃபெய்த். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் அப்பா பிள்ளையா நீங்கள் இருந்தீங்க, அப்பா சொத்து எவ்வளவு இருந்ததோ அதுக்கு தக்க உங்கள் ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போ ரட்சிக்கப்பட்டவனே நீங்கள் யார் பிள்ளை? பரலோகத்தின் தேவனின் பிள்ளை. சாலமோன் ஸ்டாண்டர்டை படித்து பாருங்கள் ராஜாக்களின் புத்தகத்தில். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார், அவருடைய பிள்ளை நீங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு யார் சம்பளம் கொடுக்க முடியும்? நோபடி ஒர்க். காட் ஃபெட் தம் வித் மன்னா அண்ட் குவைல்ஸ். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்தால், அன்று 40 வருடங்கள் 24 லட்சம் மக்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்த தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த அசையாத விசுவாசம் எனக்கு இருக்கிறது. விசுவாச சட்டம் உயர்ந்த சட்டம், காலம் என்னும் சட்டம் மெலிந்த சட்டம். உயர்ந்த சட்டம் மெலிந்த சட்டத்தை கேன்சல் பண்ணக்கூடும். இயேசு கிறிஸ்து கேன்சல் பண்ணார். காலம் நம்மை பதறச் செய்யும், ஆனால் விசுவாசம் நம்மை பதறச் செய்யாது. விசுவாசி பதறான். ஏன்? அவனுக்கு என்ன வேணாலும் அது கிடைக்கும். அதனால் விசுவாசி பதறான். எந்த பிரச்சனை நம்ம காலம் என்னும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் கிரைசிஸ் வருது, பிரச்சனை வருது. ஆனால் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து ஃபெய்த்துக்கு போயிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிடும். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு டைம் இருக்கு அப்படின்னாரு. இது என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார்,
வானத்துக்கு மேல் இருக்கிற சக்தியை கொண்டு வானத்துக்கு கீழ் இருக்கிற டைமை கேன்சல் பண்ணலாம். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்திற்கு மேல் இருக்கிற நித்தியம் என்னும் அந்த சட்டத்தை கொண்டு காலம் என்னும் சட்டத்தை கேன்சல் பண்ணலாம். நம்ம நித்தியவாசிகளா அற்பவாசிகளா? நித்தியவாசி. என்னைக்கு நீங்க born again you are eternal being. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அவர் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ அவர் என்ன செய்ய போறார்? லாசருவே வெளியே வான்னு சொல்ல போறார். அதுக்கு முந்தைய சொல்றார், எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக நான் சொல்றேன், நீங்க இப்பவும் என்னை கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுதான் ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. நம்ம அப்பா இயேசு அவர் என்ன சொன்னார்? எல்லா ஜெபத்தையும் நீ கேட்கிறீர், எப்பொழுதும் கேட்கிறீர் என்று அறிவேன். இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இப்போ கேட்க போறீங்க. இதுதான் நம்ம ஜெபத்தை பற்றி உள்ள ஃபெய்த்தாக இருக்கணும். சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் நாட் டிசர்விங் ஃபார் ஹீலிங், இட் மே நாட் ஹேப்பன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இன்வேரியபிளி God does unusual things. Lot of testimonies are there. கால கட்டுப்பாட்டுக்குள் இயேசுவின் சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கால கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அவருக்கு எப்பவுமே ரெவலேஷன் வரும். அவர் காலம் என் வேளை வந்தது என்று சொன்னார்னா எனக்கு வெளிப்பாடு பரலோகத்தில் இருந்து வந்தது என்று அர்த்தம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கால வாழ்க்கை. அந்த கடைசி கால வாழ்க்கையில் சீஷர்களுக்கு ஆசை. ஒரு 4 நாளைக்கு முந்தி எருசலேமுக்கு போயிட்டா, எருசலேமுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க. 4 நாளைக்கு முந்தி போயிட்டு ரோட்டில் நடந்து போனால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஏய் பேதுரு, நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தல, பர்த்திமை குருடனை சோப்படுத்தும் போது நீ இருந்தல. அவனை காலார தூக்கி விட்டு, ஆமாம் அது நான் தான் இருந்தேன், நான் தான் சொன்னேன் அவரை ஹீல் பண்ண சொல்லி, அதனால தான் அவர் ஹீல் பண்ணார் அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் இயேசு கிறிஸ்து வந்து, ஐயா பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, நாங்கள் போகலான்னு நினைக்கிறோம், வரீங்களா அப்படின்னாங்க. அது சொல்கிறார், என் வேலை வரவில்லை, பிதா அவருக்கு சொல்ல போன்னு சொல்ல. ஜீசஸ் தனியாக இருக்கார். 12 சீசர்கள் 12 பேரும் கைவிட்டு போயிட்டான். எதுக்கு? பாப்புலாரிட்டி என்ஜாய் பண்ண. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 8. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். எனக்கு ரெவலேஷன் போன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து வரல, அதனால நீங்கெல்லாம் போங்கப்பா. உங்களுக்கு ரெவலேஷன் வந்தாலும் வராட்டாலும் நீங்க போவீங்க. யூ ஆர் பவுண்ட் பை டைம். பட் ஐ எம் நாட் பவுண்ட் பை டைம், ஐ எம் பவுண்ட் பை ரெவலேஷன். இப்போ ஒரு கேள்வி, கேன் அ பிலீவர் ஓவர் ரைட் ஆர் ரிவோக் த லா ஆஃப் டைம்? காலம் என்னும் சட்டத்தை ஒரு விசுவாசி மேற்கொள்ள முடியுமா? அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, காலம் என்னும் சட்டத்தை மேற்கொள்ள முடியும்னு நீங்க நம்பிக்கை இருந்தாதான் அதை உடைக்க முடியும். வெயிட் லிஃப்ட் பண்றவன் இந்த வெயிட்டை தூக்க முடியுமா அப்படின்னு விசுவாசம் இருந்தால் தான் தூக்க போகணும். அவன் விசுவாசம் இல்லைன்னா தூக்க முடியாது. அதை மாதிரி முதலாவது, காலம் என்னும் சட்டத்தை நீங்கள் உடைக்க முடியுமா விசுவாசியாக? விசுவாசி ஆனதுனால தன்னால உடைஞ்சிராது, அதை நீங்க கிளைம் பண்ணணும். உதாரணமா ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 14, பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவில் ஒளி பிழம்புகளை தேவன் தோன்றச் செய்தார். டைம் வாஸ் கிரியேட்டட் ஆன் த 4th day. டைம் வாஸ் த கிரியேஷன் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். காலம் என்பது தேவனுடைய கையின் செயல். தேவனுடைய கையின் செயலை நம்ம மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 1:28, பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆட்சி செய்ய சொல்லியிருக்காரு, ஆனா நம்ம காலம் ஆட்சி செய்கிறது. எல்கேஜி பையன் எந்திரிடா எந்திரிடா ஸ்கூல் போகணும்டா, டைம் ஆயிடுச்சுடா. பிள்ளைகிட்ட எத்தனை தடவை நீங்க டைம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்றீங்க? டைம் 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 டைம். ஐசையா 45:11. பாருங்க, தேவன் சொல்றாரு, என் வருங்காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள்.
என்ன நடக்க போகுதுன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அது என்ன நடந்தால் நடந்துட்டு போகுது, நடக்கிற நேரத்தில் நடக்கட்டும், இதுதான் நம்ம எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு என்ன நடக்க போகுதுன்னு கேளுன்றார். கேட்டால் அவர் சொல்லுவார், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள். யார் கட்டளை கொடுப்பா? பாஸ் சர்வெண்ட் கட்டளை கொடுப்பான். இங்கே தேவன் சொல்றாரு, கடைக்குட்டியான மனிதனை பார்த்து நீ எனக்கு கட்டளை கொடு. இந்த வசனத்தை ஒரிஜினலில் நான் வாசிக்கும் போது என்ன இருக்குன்னா, என் கைவினை பற்றி எனக்கு கட்டளை இடுவீர்களா? அவர் கேட்குறார். நான் கையினால் எத்தனையோ படைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஆண்டுகோள்கன்னு சொன்னேன், ஆண்டுகோள்ல உங்களுக்கு தெரியல, எனக்கு கட்டளை கொடுப்பீர்களா? கட்டளை யார் கொடுக்கிறது? ஒரு பெரிய ஆள் வாட்ச்மேன் கொடுப்பான் கட்டளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து கட்டளை கொடுங்கள்னார். நீங்கள் எதுக்காவது கட்டளை கொடுத்துருக்கீங்களா? இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொண்டவன், டைம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, நல்லா கட்டளை கொடுங்கள்னு பிடிச்சிட்டு கட்டளை கொடுத்தது யோசுவா. அவன் யார்கிட்ட கட்டளை கொடுத்தான்? நேராக சூரியனை பார்த்து, சூரியன் ஸ்டாப். சூரியனை ஸ்டாப் பண்ணி கட்டளை கொடுத்தான்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்க சொல்லியிருக்காரு. கட்டளை கொடுத்தான்னு பைபிள் எழுதியிருக்கு. எதுக்கு? சூரியனே நீ கட்டளை கொடுத்தனா நிறுத்தலாம்பா. உனக்கு ஒரு சுண்டக்கா கட்டிக்கு கட்டளை கொடுக்க தெரியல, நீ என்னைக்கு போய் சூரியனுக்கு கட்டளை கொடுக்க போற? உங்கள் கட்டளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. திராட்சை செடியை நட்டு அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் வந்து அந்த பழத்தை ஆலையில் ஆட்டி அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 months, 6 months. But Jesus can do it in a split second. He was overcoming the law of time by his law of faith. மார்க் 1:31 பேதுருவினுடைய மாமியாரின் ஜுரம், அவர் போய் தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. சில சமயத்தில் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இவருக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் முதல்ல கொஞ்சம் கஞ்சி கொடுங்க 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலிட் ஃபுட் கொடுங்க, மற்றபடி நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு எதையும் கொடுத்துடாதுங்க, தண்ணி சாப்பாடு தான் கொடுக்கணும், ஓட்ஸ் கலக்கி கொடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே ஒரு பேஷண்ட்டு 12 வயசு ஒரு யங் கேர்ள், யவீருவின் மகள், அவள் செத்து போயிட்டான். செத்து போனவரை இந்த சீஃப் டாக்டர், என் சீஃப் டாக்டர் வந்துருக்கு, என்ன செய்கிறாரு? கர்த்தாவே, இது ரொம்ப கடினமான கேஸ், 12 வயசுல செத்து போய்விட்டான், பிதாவே சுகப்படுத்துவீர்களா, உங்களுக்கு சித்தம் இருக்குதா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி போராடி. இல்லை, விசுவாச சட்டம் போராடாது, கால சட்டம் போராடும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரேன். அதனால் ஏசுகிறது சிம்பிளாக கையை பிடிச்சாரு, தலித்தா கொம்மி, அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே இப்போ தான் எந்திரிச்சிக்கா செத்து போய், இவளுக்கு கொஞ்சம் கஞ்சி இதில் மிக்சியில் போட்டு அடித்து குடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னார. சாப்பிட்றதுக்கு எது இருந்தால் கொடுங்க, பிரியாணி இருக்கா கொடுங்க, எதுனா கொடுங்க. ஜீசஸ் கேன் ஓவர்கம் டெத் பை த லா ஆஃப் ஃபெய்த். தட் இஸ் த அல்டிமேட்டம். த லாஸ்ட் எனிமி டு பி ஓவர்கம், கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய சத்ரு மரணம். அந்த மரணத்தை நீ பரிகரிச்சிட்டன்னா விசுவாசத்தில் பாஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தன் குஷ்டரோகத்தில் வந்திருக்கான், அவனுக்கு 10 வருஷம் குஷ்டமும் விரலெல்லாம் போச்சு, லெப்ரோமேட்டஸ், விரலெல்லாம் போச்சு, மூக்கில் ஹோல் இருக்கு, காதெல்லாம் இங்கே இது வச்சிச்சு. எவ்வளோ நாள் ஆயிட்டு அவனை பார்த்து அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் சுத்தம் உண்டு. அவர் சொன்னார், சித்தம் உண்டு, சுத்தமாக. அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணார், சித்தம் உண்டு சொத்தம் ஆகு. நல்ல ரைமாக இருக்கு. ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, எல்லாத்தையும் சுகமாகிறது. அதான் சொன்னார், சித்தம் உண்டு சொத்தமாக. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே God is interested in immediately, suddenly. Our God is a God of suddenlies. உடனே உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோப் ஃபெய்த், ஹோப்புங்கிறது ஃபெய்த் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபெய்த் இல்லை. ஹோப் என்ன சொல்ல தெரியுமா உங்கள்கிட்ட? எப்பா உனக்கு அந்த வீசிங் இருக்குது,
இது முடிகிறதுக்கு உனக்கு 30 நாள் ஆகலாம். அஸ்தாலின் பப்ஸ் அடிச்சுக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு 4 தடவை அடிக்கலாம், 8 தடவை மேக்சிமம். அத்தனை தடவை அடிக்காத, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை உடனே சுகப்படுத்த முடியும். கண்ணு தெரியாதவங்க இருக்கிறான். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பைபிளில் 72 டைம்ஸ் சடன்லி அப்படிங்கிற வேர்டு வருது. உடனே உடனே உடனே. 2 ஸ்திரீகளை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஸ்திரீ வந்து காலத்தினால் கட்டுப்போடப்பட்ட ஒரு பெண், மார்த்தா. இயேசு கிறிஸ்து லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. மார்த்தாட்ட வந்து சொல்றார் இயேசு கிறிஸ்து. யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். அவன் என்ன சொல்றான்? she was bound by time. காலத்தினால் கட்டுப்பட்டவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள், விசுவாசம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவன் என்ன சொல்றான்? ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட். உயிர்த்தெழுத நாளை பற்றி எங்க பாஸ்டர் ப்ரீச் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு அவன் உயிர்த்தெழுவான். இது ஹோப். என்னைக்கோ ஒரு நாள் உயிர்த்தெழுவான். அது ஹோப். Do you understand? Do you want hope or faith? ஹோப்னா என்னைக்காவது சோமாகும். ஏதாவது ஒரு பிரசங்கர் வருவார், பாஸ்டர் யாராவது அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுவார் அல்லது இலங்கையிலேருந்து கூப்பிடுவார். அவர் வந்து தலையில் கை வச்சா ஜெபம் பண்ணோம். என்னைக்கு பாஸ்டர் வர போகிறாரு? இது ஹோப் லா, லா ஆஃப் ஹோப், லா ஆஃப் ஃபெய்த் இஸ். அதான் இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுக்கணும்? நவ் ஃபெய்த் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் hoped for. Now faith is. If it is not now, it is not faith. If it is not now, it is only hope. Anybody having hope is under the bondage of time. You must break the time. I broke the time. When a person breaks the time, he can break the space, he can break the mass, he can create mass. அவ்வளோ இருக்கு. நான் இன்னைக்கு டைமை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனின் பிள்ளை. உங்க அப்பா அம்மா இருக்க வேண்டாமா? ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா டாக்டரா இருந்தா பையனை என்ன செய்வாங்க? டாக்டர் ஆகுங்க. அப்பா எம்பிபிஎஸ், அம்மா எம்பிபிஎஸ், பையன் எம்பிபிஎஸ் எம்எஸ். எப்படி? தன்னை மாதிரி ஆகணும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்மளை மாதிரி நீங்க இருக்கணும்னு கவலை இருக்குமா? இருக்காதா? ஏன் பிள்ளை என்னை மாதிரி இருக்கணும். சிலர் சிரிக்கிறத பார்த்து நீ இவங்க பையனான்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பா அப்படி சிரிச்சிருப்பாரு. அப்பாவை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பையனுக்கு அதே ஸ்டைல் சிரிப்பு வந்துருச்சு. அதனால சிரிக்கிறத பார்த்து சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, நடக்கிறத பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் எப்படி நடக்கிறாரு. காலம் என்னும் சட்டத்தை விசுவாசம் என்னும் சட்டம் மேற்கொள்ளும். Faith can invade the law of time. The law of time can be broken or overridden by the law of faith. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, the law of faith என்பது அது ஒரு பெரிய சட்டம். அது பரலோகத்தின் சட்டம். The law of faith is the most powerful thing on this earth. Sermon on the Mountல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றது, the main theme is the law of faith. ரோமர் கடிதம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். எந்த பிரமாணத்தினால்? which law? by the law of works or by the law of faith? தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது he was operating by the law of faith. Law of faith is based on obedience to God's word. விசுவாசம் என்னும் சட்டம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் செயல்படும். காலத்தினால் கட்டுப்பட்ட மார்த்தா மரியாள், அவன் இன்னும் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானேன்னு சொன்ன பிறகு கூட அவ காலத்தை உடைக்கல. ஆண்டவர் சொல்றார் உயிர்த்தெழுதலும் ஜீவனும் சொல்றாரு, கல்லறைக்கு போவன்றாரு. கல்லை புரட்டி தள்ளினால் நாருமே. இன்னும் அவ அப்படிதான் இருக்கா, மாறல. இன்னும் லா ஆஃப் டைம் தான் பைண்ட் பண்ணியிருக்கு. இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே வானோடனே the law of time was broken,
the law of faith operated. அவர் வெளியே வந்தார். மார்த்தாள் மரியாள் எப்படி? they were bound by the law of time. Jesus broke the law of time by introducing a revelation. நானே உயிர்த்தெழுதும் ஜீவன், அது ஒரு ரெவலேஷன். அந்த ரெவலேஷன் தான் டைம் ஃப்ரேமை உடைச்சுது. இன்னொருத்தி, இயேசு கிறிஸ்து வந்து 3.5 வருடங்கள் பெரும்பாலும் யூதர்களுக்கு தான் பணிபுரிந்தார். ஜீசஸ் very rarely ministered to the Gentiles. Mostly he ministered to the Jews. 3.5 years. அது ரோமர்கள் நிருபத்தில் பவுல் சொல்றாரு, ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இந்த ரட்சிப்பு காஸ்பல் இதை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா? முன்பு யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கருக்கும் பின்பு புறஜாதியாருக்கும். இதுதான் ஜீசஸ் பேட்டர்ன். முன்பு யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கர்களுக்கும் அதற்கு பின்புனா எதற்கு பின்பு? சிலுவைக்கு பின்பு அது ஜென்டைல்ஸுக்கும். அவர் எப்பவுமே யூதர்கள் மத்தியிலிருந்து ஹாலிடே வேணும்னா புறஜாதியார் இருக்கிற இடத்துக்கு போயிடுவார். அப்பதான் அவங்களுக்கு தெரியாது, வரமாட்டாங்க. He was ministering basically mainly to the people of Jews. அப்போ முதலாவது யூதர்களுக்கும் இரண்டாவது கிரேக்கர்களுக்கும் அதுக்கப்புறம் தான் சிலுவைக்கு அப்புறம் புறஜாதியாருக்கும் பெரும்பாலும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜென்டைல் டெரிட்டரியில் இருக்கும்போது சிரோபெனிக்கியால் வரா. அவ யூதல் அல்ல, அவ கிரேக்கர் பெண் அல்ல, ரெண்டும் இல்லை. she came in a wrong time as a wrong tribe, wrong patient in a wrong time of rest. எல்லாமே wrong. ஆனால் the law of faith can break every wrong. Every wrong situation, every adverse situation can be broken by the law of faith. இது முடியாதுன்னு கிடையாது. ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, you try to exaggerate the power of faith, you can't. மிகைப்படுத்தி விசுவாசத்தை குறித்து சொல்லவே முடியாது. ஆண்டவரே, விசுவாசத்தினால் இது செய்ய முடியாது. எந்த நல்ல காரியமும் எந்த வேண்டிய சாதனையும் விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். செத்தவனை விசுவாசத்தினால் எழுப்பலான்னா அதுக்கு மேலே வேற என்னப்பா செய்ய முடியாது? டேவிட் ஹோகன் 250 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கார். செத்து 3 நாள் ஆனவங்களை எழுப்பியிருக்கார். அவருக்கு அப்படி ஒரு விசுவாசம். அந்த செத்தவங்களை உயிரோடு எழுப்புறது தான் காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவை சீஷர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு முந்தி அவங்க வந்து they were bound by time. பேதுரு மீன் பிடிக்கிறார், ராத்திரி பூரா வலை போட்டார். ராத்திரிங்கிறது என்னது? டைம். ராத்திரி பூரா வலை போட்டும் the law of time did not give him one single மீன் குஞ்சு. ஒரு சின்ன மீன் விழலை. இவன் ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். பீட்டர்ஸ் அன்லிமிட்டெட் ஃபிஷரிஸ் கம்பெனி வச்சிருக்கான். நம்ம உலகத்தில் நிறைய கம்பெனிஸ் பிரைவேட் லிமிட்டெட். These fisheries companies of Peter is private இல்ல public unlimited. ராத்திரி பூரா மீன் பிடிச்சா ஒன்றும் பறக்கல. இங்கே கார்பெண்டர் ஜீசஸ் வராரு. இவருக்கு 30 வருஷம் கார்பெண்டராக இருந்திருக்காரு. ஒரு நாள் கூட கடலில் மீன் பிடிக்க தெரியாது, மீனவரை பார்த்ததும் கிடையாது. இங்கே பார்க்குறார் முதல் தடவை. அவன் படகு கடை வாங்குறார். அவன் சொல்கிறான், ரா முழுவதும் பிரயாசப்பட்டும். நம்ம எல்லாரும் பிரயாசப்படுற மக்கள். ரா முழுதும் பிரயாசப்படும். பிரயாசை ஒர்க் 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 லிமிட்டட் பை டைம். ஆனாலும் ஆகிலும் உம்முடைய ரெவலேஷன் படி வலைய போடுறேன். ரெவலேஷன் இஸ் law of faith. Peter was operating on the law of works and time. ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். ஃபெயிலியர் ஆஃப் law of works. Jesus is proving. வலைய போடு. அவன் சொல்வான், ஆண்டவரே, பகலில் வலை எடுத்து போடும்போது சூரிய வெளிச்சத்தில் வலை அங்கே நிழல் விழும், மீன் ஓடி போயிடும். நாங்கள் ஃபிஷர்மேன், நீங்கள் கார்பெண்டர், நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்களா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. பீட்டர் அக்செப்டட் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ். அதுவும் சொல்கிறாரு,
ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். ஆழத்தில் தள்ளிட்டு போவா. கரையிலே மீன் இல்லை, ஆழத்தில் பெரிய மீன் இருக்கும், ரொம்ப ஆழத்தில் இருக்கும். ஆழத்தில் உள்ள மீன் ஆழத்தில் தான் இருக்கும். இவங்க வலை பிடிக்குமா? போட்டு போ 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 அப்படின்றார். That one revelation, Peter was liberated from the law of time, started to operate on the revelation of Jesus. வலையை போட்டான், வலை கிழிஞ்சு போகத்தக்க மீன் பிடிச்சான். படக நிரப்பினான். அவனுக்கு மீன்கள் மேலே கோபம். பொல்லாத மீன்களே, நேற்று ராத்திரி பூரா நாங்கள் வலை போட்டோம், நீங்கள் எங்கே போனேன்? இந்த தச்சர் சொன்னதுக்கு உடனே வந்து விழுந்திருக்கியே. எங்களுக்கு தெரியலையே, ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேனுக்கு தெரியல, கார்பெண்டருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த படகு முடிச்சு ஆண்டவர், இது இல்லைப்பா, இன்னொரு தடவை வலையை போடு. அவன் யோசிக்கிறான், படகை நிரப்பியாச்சு, அடுத்த தடவை வலையை போட்டால் என்ன செய்யுது? மீன் விழுந்ததுன்னா என்ன பண்ணுறது? இது லாஜிக். ஆண்டவரே போதும் ஆண்டவரே, படகு நிரம்பி விட்டது, நான் நிறுத்திக் கொள்கிறேன். அந்த ரெவலேஷனை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி மறுபடியும் போடுறான். அவன் யோசிக்கலை. என்ன யோசிக்கலை? படகு நிரம்பிருச்சு மீன்னால, வலையை போட்டு வந்தால் என்ன செய்யறது? மறுபடியும் விடணும் தண்ணிக்குள்ள. அந்த நேரத்தில் இன்னொரு படகை ஆண்டவர் அனுப்புகிறாரு. மீனை அனுப்புகிற ஆண்டவர் இன்னொரு படகையும் உதவிக்கு அனுப்புகிறாரு. அதனால அதையும் மீனை கொண்டு போய் அந்த படகையும் நிரப்புறான். பவர் ஆஃப் த லா ஆஃப் ஃபெய்த். இயேசு கிறிஸ்து மத்தேயு 15:24 என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, மை மினிஸ்ட்ரி இஸ் ஃபார் த ஜூயிஷ் பீப்புள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஜீசஸ் என்ன சொல்றாரு? காணாம போன ஆடுகளே, தேவஜனமாகிய ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார், அவங்களுக்கு ஊழியம் செய்யத்தான் அனுப்பியிருக்கேன். நீ இஸ்ரவேல் பெண் அல்ல, கிரேக்க பெண் அல்ல, சீரோ பெனிக்கியால் சபிக்கப்பட்ட கானானின் இனத்தை சார்ந்தவள், உனக்கு நான் இப்போ எப்படி செய்யறது அப்படின்ட்டான். ஜீசஸ் சொன்னது கரெக்ட். ஏன்னா ஹி இஸ் மினிஸ்டரிங் மெயின்லி டு த ஜூஸ். ஆனால் இவன் ஜூ இல்லை. என்னெல்லாம் வந்து ஒரு இடத்துல ப்ரீஸ்ட்டை போய் ஜெபம் பண்ணும்போது, நீ நாயன்னு சொன்னா என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? நான் கோவப்பட்டு போயா அப்படின்ட்டு வருவேன். அந்த பொண்ணு நாயின்னு சொன்ன பிறகு கூட நான் நினச்சேன், எப்படி இயேசு கிறிஸ்து இப்படி தான் திட்டுறாரு நாயின்னு. ஐ வென்ட் டு த கிரீக் பைபிள் விச் சேஸ் ஜீசஸ் கால்ஸ் ஹர் குனேரியா. த மீனிங் ஆஃப் குனேரியா இஸ் எ பெட் டாக், செல்ல நாக்குட்டி. இயேசு கிறிஸ்து சொல்றது, நீ செல்ல நாக்குட்டி தான் அப்படின்னு சொல்றாரு. நான் நாயேன்னு திட்டலை. அதுதான் ஒரிஜினல் பைபிள் படிக்கணுங்க. குனேரியா மீன்ஸ் பெட் டாக். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பிரின்ஸ்னு ஒரு நாய் இருந்தது. அதுக்கு பவு கட்டிட்டு ஒரு ஹோட்டலில் போய், என் நாய்க்கும் ஒரு சேர் தரோம், நீங்கள் அலோவ் பண்ணிங்கன்னா அந்த ஹோட்டலில் வர்றேன், இல்லைன்னா போகிறேன்னு. அப்போ கடைசி சேரில் உட்காந்துக்குங்க, உங்கள் நாயை உட்கார வச்சுங்கன்னு. அந்த நாய்க்கு வந்து விண்டோ சீட் தான் கொடுக்கணும் காரில் போகும்போது. அது ஹோட்டல் போனோன்னே அது அப்படி, அதுதான் பெரிய சீஃப் கெஸ்ட் மாதிரி வரும், அதையும் தூக்கி வச்சுக்குவார். அது பார்த்துக்கிட்டே இருக்கு அவங்க சாப்பிட்றது, அங்கே சாப்பிட விட மாட்டார். அது மாதிரி நாய்க்குட்டி, செல்ல நாய்க்குட்டி. சிலர் வந்து நாய்க்குட்டியை வீட்டில் உள்ள ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட நேசிப்பாங்க. அதை கவனிக்கிற கவனிப்பு கணவனுக்கு கூட கிடைக்காது. அந்த மாதிரி நாய்க்குட்டியேன்னு சொல்கிறாரு அவர். ஆனாலும் செய்ய முடியாது அப்படின்றாரு. நாய்க்குட்டி கரெக்டாக தான் சொன்னீங்கப்பா, உங்கள் நாய், நீங்கள் பையன் சாப்பிடட்டும், கீழே துணிக்க விடட்டும், எடுத்து சாப்பிட. அது சொன்னார், இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கல. போ, உன் மகள் சுகமாக இருக்கிறாள். எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள் கடந்திருக்கு வந்திருக்கா தெரியுமா? அவள் வந்தோடனே சீஷர்கள் 12 பேரும் ஒரே குரலில் இவரை அனுப்பிவிடுங்கள். She was operating on the law of faith that got her a miracle. அதனால law of faith உள்ள உங்களுக்கு எல்லாம் மிராக்கிள் நடக்கும். நம்ம எல்லாமே காத்திருக்க ஆள்கள். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ஜிஎம் ப்ரமோஷன் கிடைக்கணும், 3 வருஷம் எனக்கு தரல, நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் மனிதர் மேல் நம்பிக்கை இழந்துட்டேன்னார். நான் சொன்னேன், இந்த வாரத்தில் உனக்கு ஜிஎம் போஸ்ட் கிடைக்குது, போ, காத்திருக்காது. காத்திருக்கிறேன்னு சொல்றது, யூ ஆர் இம்ப்ரிசன் பை டைம். காத்திருக்கக்கூடாது. பைபிளில் காஸ்பலில் நான் வாசி பார்த்தேன், இயேசு கிறிஸ்து எதுக்காவது எப்போமாவது காத்திருக்காரா அப்படின்னு. காத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்காது. ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் 38 வருஷம் காத்திருக்கான். அவன் டிக்டேட் பண்ணி பெதஸ்தா குளத்தை பற்றி ஒரு புக் எழுதியிருந்தானா நல்லா சேல்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்.
இயேசு கிறிஸ்துக்கே 33 வயசு தான். அவனுக்கு 38 வயசு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னால வந்திருக்கான் பெதஸ்தா குளத்துல. ஒரு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, விதைப்பும் அறுப்பும். விதைச்ச உடனே அறுக்க முடியுமா? பூமி ஆரம்பித்த காலத்திலிருந்து விதைப்பும் அறுப்பும் இருக்கிறது. விதைக்கணும். இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுக்கணும்? சீட், டைம் அண்ட் ஹார்வெஸ்ட். விதைச்சாச்சு, டைம், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட். நான் சொல்றேன், த லா ஆஃப் ஃபெய்த். சோயிங் பண்ணி முடிச்சிட்டு இவன் வயலை விட்டு இறங்கின உடனே அறுவடைக்காரன் வந்து அறுவடை பண்ணுவான். The law of faith can compress the time. Do you believe? Do you want a scripture verse? ஆமோஸ் 9:13. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகளெல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் மொழிபெயர்ப்புல சொல்றேன், நாட்கள் வரப்போகின்றன. ஆமோஸ் சொல்றான், நம்ம நாள் என் காலம் இல்லை, இனிதான் வரப்போகுது, நாள் வரப்போகுது. அதுதான் வந்திருக்குப்பா. அப்போது உழுபவரை தொடர்ந்து அறுவடை செய்வோர் வந்து அறுவடை செய்வார்கள். திராட்சை செடியை விதைப்போரை தொடர்ந்து திராட்சைக்கனி பிழிவோரும் முன்னேறி வருவார்கள். இங்க 1 ஏக்கர் நிலம், இவன் விதைச்சிட்டே போயிட்டு விதைச்சி முடிச்சாச்சு, மண்ணு தான் இருக்கு, விதை உள்ள இருக்கு. இன்னொருத்தன் வந்து எடுத்துட்டு வரான், அவன் நிலத்தில் வந்த உடனே எல்லாம் முளைச்சி கதிராயிருது, வெட்டுறாங்க. திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டு. அநேகம் பேர் விதைச்சாங்க, ஆனா அறுக்காம போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. ஆமோஸ் காலத்தில் இருந்துங்க, நாட்கள் வருகின்றன, ஹோப். நாட்கள் வருகின்றனங்கிறது என்னது? ஹோப். நாட்கள் வந்து விட்டதுங்கிறது என்னது? ஃபெய்த். நாட்கள் வந்துருச்சு. இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தோன்னே நான் ஒன்று கேள்வி கேட்டேன். பொல்லாங்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க? அதை இப்பவுமே ரிலீஸ் பண்ணுங்க. பாவிகளின் ஆஸ்தி நீதிமானுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்? நம்ம லா ஆஃப் ஒர்க்ஸ்ல இருக்கோம். அவனுக்கு போய் வேலை பார்த்தா தான் சம்பளம் தருவான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தியர் சம்பளமே கொடுக்கல. ஆண்டவர் சொன்னாரு, போய் வாங்கிக்கோ, எல்லாத்தையும் போய் கேளு. ஆண்டவரே, அவன் ஒழுங்காவே சம்பளம் கொடுக்க மாட்டான், பயங்கர பாஸ். அவன்கிட்ட போய் கேட்டான், என்ன தருவான்? கல்லடி தான் கிடைக்கும், போய் கேளுங்கப்பா. அவங்க வந்து லா ஆஃப் ஒர்க்ஸில் செங்கல் அறுத்தாங்க அறுத்தாங்க அறுத்தாங்க, சம்பளம் வாங்கலை. லா ஆஃப் ஒர்க்ஸ் ஃபெயில், பட் மாஸ்டர் கிவ்ஸ் a revelation. Go, they will give you jewels. சம்பளத்தை எவ்வளோ வாங்கியிருந்தாலும் குறைச்சி தான் வாங்கியிருப்பீங்க, எல்லாம் கொடுக்குறார். நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்த போகிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு கோல்டு அப்படின்னு. அதெல்லாம் பிறகு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு கெட்டுவாங்கப்பா, அதுக்காக கொடுக்குறேன் நான், அவங்களுக்கு இல்லை அப்படின்னா. போய் கேட்டவுடனே எல்லாம் கொடுக்குறான். இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை துரத்தி வந்ததுக்கு காரணமே, முதல்ல ஒய்ஃப் அடிச்சிட்டாங்க. ஏன் நெக்லஸை கொடுத்த, ஏன் காதலை கலத்தி கொடுத்த, என்னமோ தெரிலங்க, என்னமோ மாதிரி இருந்தது, கொடுக்கணும் போல் இருந்து நானே கூப்பிட்டு ஜுவல்ஸை எல்லாம் பெட்டியிலேருந்து எடுத்து கொடுத்துட்டேன். அப்படியா, சரியா உதைக்கிறான் பாரு. இப்போ ஒன்றை உதைச்சிட்டு அங்கே போய் அந்த பயல்களை உதைச்சி வாங்கிட்டு வரணும், புறப்பட்டாங்க. ஆண்டவர் அவ்வளோ பேரையும் அமிழ்ந்து போக செய்து. ஐ saw that vision. எப்படி அந்த தேர்கள் சக்கரங்கள் எல்லாம் இருக்குது இன்னும் செங்கடல்ல. ஸோ God was, the Egyptians failed to pay the Jewish people for their work. The law of works failed, but the law of revelation, வெளிப்பாடு அவர்களுக்கு போய் கிடைத்தது. அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஏரன்ஸ் ராட், தேவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். நாங்களும் கோத்திர தலைவர்களாக இருப்போம், ஆசாரியர்களாக இருப்போம். தேவன் சொன்ன, மோசே சொன்னா, ஆண்டவர் சொன்ன ஒரு ரெவலேஷன் படி மோசே சொன்னா 12 கோலை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா. 12 கோலை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரே ராத்திரியில ஆரோனின் கோல் துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை தந்தது. எதெல்லாம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு? பிள்ளைக்கு கல்யாணம் ஆளல் கவலைப்பட்டு இருக்கீங்களா? ஒரே இரவில் துளிர் விட செய்த தேவன் உங்களுக்கு சரியான கணவனை உன் மகளுக்கு அனுப்புகிறார். மருத்துவர் சொல்லிவிட்டார், இட்ஸ் a chronic disease, terminal disease.
There is no point. You will have to be in bed and die. I am telling you, ஆரோனின் கோலை ஒரே இரவில் துளிரச் செய்த தேவன் உன் ஆரோக்கியத்தை துளிரச் செய்கிறார் மகனே. I am speaking, putting an end to the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். அந்த மனுஷகுமாரன் எனக்கு கொடுத்திருக்க அதிகாரத்தில் பேசுகிறேன். பிசாசினால் அவதைப்பட்டுக் கொண்டிருக்கும் மகளே, உன் மகன் பிசாசினால் பிடிபட்டிருக்கிறான். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். In Jesus name, in Jesus name. என்ன தேவை இருக்கிறதோ, ப்ரொமோஷன் கொடுக்கவில்லையா, உன்னை தட்டி வைத்து விட்டார்களா, கோர்ட் கேஸில் பொய்யான கோர்ட் கேஸா, இயேசுவின் நாமத்தில் ஆரோனின் கோலை துளிரச் செய்த தேவன் உன் உற்சாகத்தை துளிரச் செய்கிறார். எதுவும் குறைவுபட்டால், எதுவும் தடைவுபட்டால் அந்த தடைகளை தகர்த்து வழி உண்டாக்கும் பாகால் பிராசிமின் நாமத்திலே அந்த தடைகள் தகர்க்கப்படுவதாக. மகள் கல்யாணத்துக்கு பணம் எங்கே வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, the Lord is releasing the finance for you. I speak to the global audience. You sow money into this ministry. ஜீவக்குரல் மினிஸ்ட்ரிக்கு நீங்க சோ பண்ணுங்க. எனக்கு காசு வேணும்னு கேட்கல. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னா இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுதும் பார்க்குறவங்க சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி. உங்களுடைய பாரங்கள் வேதனைகள் எல்லாம் இப்பொழுது விழுந்து விட்டன. எரியோவின் மதிர்ச்சுவர் விழுந்தது போல we are going to hear the trumpet sound. எப்படி
அன்பு உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணின் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட திருகோலம் நிந்தனையா ஒரு குழைந்து சென்றனரே திருகோலம் நிந்தனையா ஒரு குழைந்து சென்றதுவே ஒரு குலைந்து சென்றதுவே கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீ வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவதோ எந்த மீட்பர் இயேசுவதோ சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே கிறிஸ்துவும் அடைந்தவரா நிந்தனை நமக்காய் சகித்தார் சிறுமை அடைந்தவரா
நிந்தனை நமக்காய் சகித்தார், நிந்தனை நமக்காய் சகித்தார். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.